ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குகேஷ் விளாண்ட ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங்கான கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு டோர்னமெண்ட்ல நடந்த கேம் தான். இது வந்து ரவுண்ட் 5. நான் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இமீடியட்டாக நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க இப்போ இமீடியட்டாக நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த கேம்ல குகேஷ் வந்து பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா e4, e5, knight f3, knight c6, bishop c4. இது வந்து இட்டாலியன் கேம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல குகேஷ் வந்து பிஷப் c5 ரெஸ்பாண்ட் பண்றாரு. இப்ப d3, இப்ப knight f6. இப்ப ஒயிட் இந்த இடத்துல knight b d2 ப்ளே பண்றாரு. நைட் எடுத்துட்டு போயிட்டு d2 ல போட்டதுனால இந்த டார்க் ஸ்கொயர் பிஷப் வந்து இப்ப எப்படி டெவலப் ஆக போறாரு அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா நீங்க இந்த நைட்டை வந்து c3 ல போட்டிருக்கலாம். நைட் c3 தான் பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரலான ஸ்கொயர். பட் எனிவே இப்ப ரெண்டு பேரும் கேன்சல் பண்ணிக்கிறாங்க. இப்ப d6. இந்த இடத்துல d6 ப்ளே பண்ணி குகேஷ் வந்து அவருடைய சென்டர் பானை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாரு. இப்ப c3. சோ c3 ப்ளே பண்ணி ஒயிட் வந்து குயினுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் தராரு. இப்ப அடுத்து வரப்போற 5 மூவ்ஸ்லுமே ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஏ பான்ஸ் அண்ட் பி பான்ஸை தான் வந்து புஷ் பண்றாங்க. இப்ப குகேஷ் வந்து a6 ப்ளே பண்றாரு. a6 ப்ளே பண்றது மூலமா இந்த பிஷப் வந்து a7 வந்து ஒரு நல்ல ஸ்கொயர் கிடைக்குது. அந்த a7 ஸ்கொயர் மூலமா இந்த பிஷப் வந்து இந்த லாங் டயகனல்ல வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப ஒயிட் வந்து a4 ப்ளே பண்ணி அவருடைய குயின் சைடுல இருக்கிற பான்ஸை வந்து புஷ் பண்றாரு. இப்ப பிஷப் a7. இந்த பிஷப் இப்ப a7ல செட்டில் ஆயிடுச்சு. இப்ப h3, h6. சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு பேருமே வந்து இப்ப இந்த 5 மூவ்ஸ்ல வந்து அவங்களுடைய ஏ பான்ஸ் அண்ட் ஹெச் பான்ஸை வந்து புஷ் பண்ணிருக்காங்க. இப்ப ரூக் e1, ரூக் e8. ரெண்டு பேருமே அவங்களுடைய ரூக்கை வந்து இப்ப ஆக்ஷனுக்குள்ள கொண்டு வராங்க. இப்ப நைட் f1. ஒயிட் வந்து நைட் f1ல போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நைட் வந்து g3க்கு வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இப்ப பிஷப் e6. இந்த இடத்துல பிஷப் e6 ப்ளே பண்ணி லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண கேட்கிறாரு. லைட் ஸ்கொயர் பிஷப்பும் வந்து இப்ப எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இந்த இடத்துல f1 வச்சு நம்ம இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணக்கூடாது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா இப்ப ரூக் வந்து f8 ஸ்கொயர்ல இல்ல, ரூக் வந்து f8 ஸ்கொயர்ல இருந்துச்சுன்னா நம்ம வந்து f1 வச்சு ரீகேப்சர் பண்ணலாம். அண்ட் இந்த f5 ஓபன் ஆனதுனால இந்த ரூக் f8ல இருக்கும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த ரூக் வந்து e8ல வந்ததுனால நம்ம இப்ப ரூக் டெக்ஸ் பிஷப் தான் ப்ளே பண்ணி ஆகணும். குகேஷும் ரூக் டெக்ஸ் e6 தான் ப்ளே பண்ணிருக்காரு. இப்ப b4. ஃபர்தரா ஒயிட் வந்து அவருடைய குயின் சைட் பான்ஸை வந்து ஸ்ட்ரெச் பண்றாரு. இப்ப d5. குகேஷ் ஃபைனலா சென்டர் பானை வந்து ஸ்ட்ரைக் பண்றாரு. இப்ப ஒயிட் வந்து குயின் c2 ப்ளே பண்றாரு. இப்ப நைட் e7. நைட் e7 மூலமா குகேஷ் வந்து சென்டர்ல வந்து ஒரு பானை வந்து அப்படியே விட்டுட்டாரு. அது என்னன்றது உங்களுக்கு இன்னும் சில மூவ்ஸ்ல புரியும். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்றாரு ஒயிட். பான் டெக்ஸ் பான்க்கு அப்புறமா அதை வந்து எஃப் நைட்டை வச்சு திருப்பி ரீகேப்சர் பண்ணிக்கிறாரு. எஃப் நைட்டை வச்சு ரீகேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த e5 பான் வந்து பிளாக்கு வந்து ஹேங்கிங்ல இருக்கு. அண்ட் இந்த e5 பானை ஈஸியா வந்து ஒயிட் வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். இந்த பானை தான் குகேஷ் வந்து விட்டுட்டாருன்னு சொன்னேன். இந்த இடத்துல நீங்க நைட் டெக்ஸ் பான் ப்ளே பண்றதுக்கு பதிலா குயின் டெக்ஸ் பான் ப்ளே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணீங்கன்னா ஏன்னா இந்த குயின் வந்து இந்த பானை கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. சிம்பிளா வந்து நெக்ஸ்ட் c4 மூவ் வந்து அவைலபிளா இருக்கு. c4 மூவ் மூலமா திருப்பி நீங்க உங்களுடைய குயினை வந்து பின்னாடி தூக்கிட்டு ஓடி போற மாதிரி இருக்கும். அதனால குகேஷ் இந்த இடத்துல என்ன பண்றாரு, நைட் எக்ஸ் பான் ப்ளே பண்றாரு. இப்ப திருப்பி இந்த e5 பான் ஹேங்கிங்ல இருக்கிறதால இந்த e5 பானையும் ஒயிட் வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. சடனா குகேஷோட சென்டர் பான் வந்து போயிடுச்சு. குகேஷ் இப்போ ஒரு பான் டவுன்ல இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்ல, இது வந்து சென்டர் பான்ன்றதுனால இது வந்து கொஞ்சம் சீரியஸான விஷயம் தான். இப்ப நைட் g6. இந்த இடத்துல நைட் g6 ப்ளே பண்ணி இந்த நைட் அட்டாக் பண்றாரு. ஒயிட்டால இந்த நைட்டை கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா ஒயிட்டோட ரூக் வந்து ஹேங்கிங்ல இருக்கு. அதனால இந்த இடத்துல ஒயிட் என்ன பண்றாரு, இந்த நைட்டை வந்து கார்ட் பண்றாரு. இந்த பானை வச்சு d4 ப்ளே பண்ணி கார்ட் பண்றாரு. இப்ப குகேஷ் வந்து இந்த நைட்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. குகேஷ் வந்து இந்த நைட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப குயின் e7 வராரு. குயின் e7 வந்ததுக்கு அப்புறமா நீங்க சடனா பாருங்க ஒயிட் உடைய e5 பான் வந்து ஹேங்கிங்ல இருக்கு. நீங்க f4 ப்ளே பண்ணி இந்த e5 பானை காப்பாற்ற முடியாது. ஏன்னா f4 உங்களால ப்ளே பண்ணாத ரீசன் என்ன பாத்தீங்கன்னா இப்ப கிங் வந்து ஸ்கேன்ல இருக்காரு. இந்த பிஷப் உடைய ஸ்கேன்ல உங்களால வந்து பிஷப்பையும் f4ல போட முடியாது. பிஷப் f4 போட்டீங்கன்னா நைட் வந்து இந்த f4 ஸ்கொயரை வந்து சூப்பரா ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஒயிட் இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா குயின் எடுத்துட்டு வந்து e4ல போடுறாரு. குயின் e4 ப்ளே பண்ணி இந்த பானை கார்ட் பண்றாரு. அட் த சேம் டைம் இந்த நைட்டையும் வந்து சேஸ் பண்றாரு. இந்த நைட் இப்ப த்ரெட்ல இருக்கிறதுனால உங்களால வந்து நைட் டெக்ஸ் c3 எல்லாம் ப்ளே பண்ண முடியாது. நைட் டெக்ஸ் c3 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா குயின் டெக்ஸ் b7 மூவ் வந்து அவைலபிளா இருக்கு. குயின் டெக்ஸ் b7 மூவ் அவைலபிளா இருக்கிறதுனால உங்களால வந்து நைட் டெக்ஸ் c3 ப்ளே பண்ண முடியாது. இந்த இடத்துல குகேஷ் வந்து ஸ்மார்ட்டா அவருடைய சி பானை வச்சு இந்த நைட்டை வந்து கார்ட் பண்றாரு. சி பானை வச்சு இந்த நைட்டை கார்ட் பண்ணதுனால இந்த டயகனல்ல வந்து இப்ப எந்த விதமான வீக்னஸும் கிடையாது. அதனால இப்ப நைட் டெக்ஸ் c3 மூவ் வந்து குகேஷ் வந்து த்ரெட்டன் பண்றாரு. ஒயிட் வந்து அவருடைய லாஸ்ட் மைனர் பீஸை எடுத்துட்டு வந்து இந்த பானை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாரு. இப்ப ரூக் e8. இந்த இடத்துல ட்ரிபிள் பேட்டரி ஃபார்ம் பண்றாரு குகேஷ். இப்ப குயின் g4. இமிடியேட்டா ஒயிட் என்ன பண்ணிட்டாருன்னா குயின் g4 ப்ளே பண்ணிட்டாரு. நீங்க நினைக்கலாம் சடனா இந்த சென்டர் பானை ஒயிட் விட்டுட்டாரு நீங்க நினைக்கலாம். இந்த சென்டர் பானை குகேஷால கேப்சர் பண்ண முடியாது. ரூக் டெக்ஸ் e5 நீங்க ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரூக் டெக்ஸ் ரூக்கு, குயின் டெக்ஸ் ரூக்கு,
இப்ப சிம்பிளா இன்னொரு ரூக் வந்து குயினை வந்து அட்டாக் பண்ணுவாரு ஒயிட்டோடைய ரூக்கு. நீங்க குயினை வந்து வேற எங்கேயாவது மூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஸ் ரேங்க்ல இருக்கிற பிளாக்கோடைய ரூக் வந்து போயிடும். அதனால குகேஷோடைய இந்த குயின் வந்து கண்டிப்பா பேஸ் ரேங்க்கு வந்து இந்த ரூக்கை கார்ட் பண்ணியே ஆகணும். இந்த இடத்துல இப்ப ஒயிட்டுக்கு வந்து பிஷப் டெக்ஸ் h6 மூவ் வந்து அவைலபிளா இருக்கு. பிஷப் டெக்ஸ் h6 மூவ் மூலியமா பாத்தீங்கன்னா உங்களால பான் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா குயின் வந்து இங்க கிங்க வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்ல இந்த இடத்துல G7 ஸ்கொயர்ல நம்ம ஒரு செக்மேட்டும் த்ரெட்டன் பண்றோம். இது மூலியமா பிளாக் உடைய குயின் சைடு வந்து ஹெவியா வீக் ஆயிடும். அண்ட் இதுல இருந்து ஒயிட் வந்து சிம்பிளா கேம் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ரூக் டெக்ஸ் E5 எல்லாம் ப்ளே பண்ண முடியாது. குகேஷ் ஸ்மார்ட்டா அந்த மூவ் ப்ளே பண்ணாம F6 ப்ளே பண்றாரு. F6 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து சேஸ் பண்றாரு. இப்போ ஒயிட் என்ன பண்றாருன்னா C4 ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து சேஸ் பண்றாரு. உங்களுக்கு இமீடியட்டா இந்த இடத்துல B4 பான் வந்து ஹேங்கிங்ல இருக்கிற மாதிரி தோணும். ஏன்னா இந்த B4 பான் வந்து குயினும் நைட்டை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த B4 பானை நம்ம கேப்சர் பண்ணிடலாம் நீங்க நினைக்கலாம். பட் இந்த B4 பானை உங்களால கேப்சர் பண்ண முடியாது. கேப்சர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிஷப் டெக்ஸ் நைட்டு, குயின் டெக்ஸ் பிஷப், குயின் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இந்த இடத்துல E-Tex F6 மூவ் வந்து அவைலபிளா இருக்கு. திருப்பி இந்த இடத்துல G7 ஸ்கொயர்ல நம்ம வந்து ஒரு செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றோம். இது மூலமா திருப்பி பிளாக் உடைய கிங் சைடு உடைய பான்ஸ் வந்து வீக் ஆயிடும். இதுல இருந்தும் ஒயிட் வந்து கேமை வந்து ஈஸியா ஃபினிஷ் பண்ணிட்டு போயிடலாம். அதனால இந்த இடத்துல குகேஷ் என்ன பண்றாருன்னா ஸ்மார்ட்டா ஃபர்தரா அவருடைய F1 புஷ் பண்ணி ஒயிட் உடைய குயினை வந்து அட்டாக் பண்றாரு. இப்போ ஒயிட்டுக்கு வந்து இந்த இடத்துல குயின் E2 தான் ஒரு பெஸ்டான மூவ். பட் இந்த இடத்துல ஒயிட் வந்து குயின் F3 ப்ளே பண்றாரு. எதனால குயின் E2 தான் பெஸ்டான மூவ் நான் சொல்றேன்னா, இந்த இடத்துல இப்ப நைட் எக்ஸ் B4 ப்ளே பண்ணிக்கலாம். நைட் எக்ஸ் B4க்கு அப்புறமா இப்போ வந்து ஏன்னா இப்ப E-Tex F6 அவைலபிளா இல்ல அண்ட் குயினும் இப்ப G5ல இல்ல. ஒயிட் உடைய கிங்குக்கு வந்து செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றதுக்கு இந்த இடத்துல ஒயிட் வேணும்னா இந்த நைட்டை கேப்சர் பண்ணிக்கலாம். திருப்பி பிளாக் ரீகேப்சர் பண்ணிட்டாருன்னா இந்த பொசிஷன் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலிஷான பொசிஷன் தான். பட் இதே இந்த இடத்துல வந்து பிஷப்பை C3ல போட்டு நான் சென்டர் பானை வந்து கார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல நைட் C2 மூவ் வந்து அவைலபிளா இருக்கு. நைட் C2 மூலியமா நம்ம வந்து ரூக்கை வந்து ஃபோர்க் பண்ணி ஒரு ரூக்கை வின் பண்ணிடுவோம். இதே குயின் வந்து E2ல இருந்திருந்தாருன்னா நைட் C2 வந்திருக்க முடியாது. ஏன்னா குயின் வந்து இந்த நைட்டை வந்து கவர் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அதனால தான் சொன்ன குயின் E2 தான் வந்து ஒயிட்டுக்கு வந்து ஒரு நல்ல மூவ். பட் எனிவே குயின் F3 ப்ளே பண்றாரு. குயின் F3க்கு அப்புறமா இப்ப நைட் எக்ஸ் B4, இப்ப குயின் B3. குயின் B3 ப்ளே பண்ணி என்ன பண்றாரு, இப்ப C2 ஸ்கொயரை வந்து திருப்பி ஒயிட் வந்து கார்ட் பண்ணிக்கிறாரு. அண்ட் இப்ப பிளாக் உடைய நைட்டும் ஹேங்கிங்ல இருக்கு. அதனால குகேஷ் வந்து A5 ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து கார்ட் பண்ணிக்கிறாரு. அண்ட் இந்த நைட் வந்து B4 ஸ்கொயர்லயே வந்து நல்லா பிளேஸ் ஆயிருக்காரு. இப்ப நைட் G3 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து அட்டாக் பண்றாரு. F5 பானை வந்து அட்டாக் பண்றாரு. இந்த நைட் எக்ஸ் F5 வந்து தடுக்கிறதுக்கு குகேஷ் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா குயின் H4 ப்ளே பண்ணி அதை வந்து தடுக்கிறாரு. இப்போ உங்களால நைட் எக்ஸ் F5 ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல குயின் டெக்ஸ் F2 மூவ் வந்து அவைலபிளா இருக்கு. குயின் டெக்ஸ் F2 மூவ் மூலியமா பாத்தீங்கன்னா உங்களுடைய குயினை வந்து பிளாக் உடைய பிஷப் வந்து சூப்பரா கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல கிங் மூவ் ஆனதுக்கு அப்புறமா ஒயிட் உடைய பிஷப் அண்ட் ஒயிட் உடைய நைட் வந்து ஹேங்கிங்ல இருக்கு. இதுல இருந்து ஈஸியா பிளாக் வந்து ஒயிட் உடைய ஒரு பீஸை வந்து வின் பண்ணிடலாம். அதனால ஒயிட்டும் இந்த இடத்துல நைட் எக்ஸ் F5 ப்ளே பண்ணல. இந்த இடத்துல ஒயிட் என்ன பண்றாருன்னா அவருடைய C பானை வந்து C5க்கு புஷ் பண்றாரு. C5 ப்ளே பண்ணதுமே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த குயின் வந்து இந்த ரூக்கை வந்து பின் பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்த C5 பான் குகேஷ்க்கு வந்து ஒரு ஃப்ரீயான பான் தான். குகேஷ் வந்து அந்த பானை வந்து எடுத்துக்கிறாரு. திருப்பி ஒயிட் வந்து இந்த டயகனல்ல அவருடைய பிஷப் எடுத்துட்டு வந்து போடுறாரு. இந்த பிஷப் இப்ப எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. பிஷப் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்ப F4 மூலியமா ஒயிட் உடைய 2 பீஸ் அட்டாக்ல இருக்கு. இந்த இடத்துல ஒயிட்டுக்கு வந்து நைட் F5 மூவ் வந்து அவைலபிளாலாம் கிடையாது. ஏன்னா நைட் F5 ப்ளே பண்ணி நீங்க குயினை வந்து த்ரெட் பண்றோம் நீங்க நினைக்கலாம். பட் சிம்பிளா குயின் G5 ப்ளே பண்ணிக்கலாம். குயின் G5 மூலியமா இப்ப ஒயிட் உடைய 2 பீஸ் வந்து ஹேங்கிங்ல இருக்கு. குயின் வந்து நைட்டை த்ரெட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பான் வந்து ரூக்கை த்ரெட் பண்ணிட்டு இருக்காரு. இது மூலியமா கண்டிப்பா ஒயிட்டுக்கு வந்து ஒரு பீஸ் போயிடும். இதுல இருந்து பிளாக் வந்து சிம்பிளா கேம் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். அதனால ஒயிட் இந்த இடத்துல ஸ்மார்ட்டா நைட் F5 எல்லாம் ப்ளே பண்ணல. அவர் என்ன பண்றாரு, அவர் ரூக் எடுத்துட்டு வந்து அழகா இந்த E4ல போட்டுறாரு. இப்ப பான் டெக்ஸ் நைட்லாம் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா இப்ப குகேஷோடைய குயின் வந்து போயிடும். அதனால இந்த இடத்துல குகேஷ் என்ன பண்றாரு, சிம்பிளா அவருடைய நைட் எடுத்துட்டு வராரு. அவருடைய நைட்டை D5க்கு கொண்டு வராரு. இந்த B7ல இருக்கிற பான் வந்து இப்ப குகேஷ்க்கு போகுது. இப்ப குயின் டெக்ஸ் B7, இப்ப குயின் G5. இந்த இடத்துல இப்ப குயின் G5 ப்ளே பண்றது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூவ். ஏன்னா குயினை வச்சு நம்ம வந்து கிங்கை வந்து ஸ்கேன் பண்றோம். அண்ட் இந்த நைட்டும் இப்ப அட்டாக்ல இருக்கு. இப்ப ஒயிட் என்ன பண்றாரு, அவருடைய நைட் எடுத்துட்டு போயிட்டு F1லயே போட்டுறாரு. இந்த இடத்துல குகேஷ்க்கு வந்து நிறைய சாய்ஸ் இருக்கு. அவரு வேணும்னா அவருடைய F பானை வந்து ஃபர்தரா F3க்கு புஷ் பண்ணலாம். அண்ட் அவருடைய ரூக் எடுத்துட்டு வந்து G5ல போட்டு கிங்குக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பிரஷர் இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த இடத்துல குகேஷ் வந்து ரூக் G6 ப்ளே பண்றாரு. ரூக் G6 ப்ளே பண்ணி G2ல வந்து ஒரு செக்மேட் த்ரெட்டன் பண்றாரு. இப்ப G3 ப்ளே பண்ணி ஒயிட் வந்து அதை ஸ்டாப் பண்றாரு. இப்ப குயின் F5. இப்ப குயின் F5 மூலியமா என்ன ஆகுது, இந்த ரூக் வந்து அட்டாக்ல இருக்கு, ஒயிட் உடைய ரூக். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த H3ல இருக்க பானும் அட்டாக்ல இருக்கு. இப்ப ரூக் தான் பெரிய பீஸ். அதனால இந்த ரூக்கை வந்து காப்பாத்திக்கிறாரு. இந்த ரூக்கை கொண்டு வந்து இந்த ரூக்கை கார்ட் பண்றாரு. பட் இந்த பானை வந்து ஒயிட்டால காப்பாற்ற முடியல. சோ குகேஷ் வந்து இந்த H3 பானை வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. இப்ப குயின் B3, இப்ப F டெக்ஸ் G3, இப்ப நைட் எக்ஸ் G3.
இப்ப குகேஷ் வந்து ரூக் F8 ப்ளே பண்றாரு. ரூக் F8 மூலியமா ரூக் F5 ரூக் H5 இந்த ஃபைல்ல வந்து H5ல நம்ம கிங்க வந்து சூப்பரா வந்து செக்மேட் பண்ணலாம். அண்ட் இது மூலியமா ஒரு பெரிய அட்டாக் வந்து நம்ம ஒயிட்டுக்கு வந்து உருவாக்கலாம். இதுதான் குகேஷோட பிளான். இப்ப ரூக் 1 E3 ப்ளே பண்றாரு. ரூக் 1 E3 மூலியமா இந்த டயகனலை வந்து ஒயிட் வந்து தடுக்கலான்னு பாக்குறாரு. என்னதான் ஒரு எக்ஸ்சேஞ்ச கொடுத்தாலுமே நம்ம வந்து செக்மேட் ஆகாம இருக்கணும் இல்லையா? அதனால ரூக் 1 E3 ப்ளே பண்ணி இந்த டயகனல்ல வர பெரிய அட்டாக் வந்து தடுக்கிறாரு. குகேஷ் அவருடைய பிளான் படி ரூக் F5 ப்ளே பண்றாரு. இப்ப குயின் D1 குயின் D1 மூலியமா என்ன ஆகுதுன்னா நெக்ஸ்ட் நீங்க ரூக் H5ல போட்டாலுமே குயின் F3 வருவாரு. இப்ப உங்களால H1ல செக்மேட் பண்ண முடியாது. ஏன்னா ஒயிட்டோட குயின் வந்து இங்க சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இந்த இடத்துல குகேஷ் என்ன பண்றாரு, இந்த ரூக்கை வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. ரூக் டேக்ஸ் E3 இந்த பொசிஷன்ல இருந்து நீங்க நல்லா பாத்தீங்கன்னா குகேஷ்க்கு வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப் இருக்கு அண்ட் குகேஷ்க்கு ஒரு பானம் எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த ஒரு மெட்டீரியல் அட்வான்டேஜ் வச்சு குகேஷ் வந்து ஈஸியா கேம் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்ப ரூக் வந்து F8க்கு வந்துட்டாரு. ரூக் F8க்கு வந்ததுக்கு அப்புறமா இப்ப மெட்டீரியல் அட்வான்டேஜ் மூலமா ஈஸியா குகேஷ் வந்து கேம் வந்து புஷ் பண்ணிடலாம். இப்ப குயின் D3 குயின் E6 குயின் D3 மூலமா இந்த ரூக் அட்டாக்ல இருக்கு. சோ குயின் E6 வந்து இந்த ரூக்கை இப்ப கார்ட் பண்றாரு. இப்ப கிங் F1 இப்ப ரூக் G4 ரூக் G4 மூலமா என்ன ஆகுதுன்னா இந்த A4 பான் வந்து ஹேங்கிங்ல இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் நம்ம குயினை வச்சு இந்த C4 ஸ்கொயர்லயே வந்து கிங்குக்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்கேனிங்கை தரலாம் அண்ட் குயின் எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்றதுனால என் கேம்குள்ள போயிட்டு மெட்டீரியல் அட்வான்டேஜ் மூலமா நம்ம கேம் வந்து சிம்பிளா ஃபினிஷ் பண்ணிடலாம். அதனால இந்த ரூக் G4 மூவ்க்கு அப்புறமா ஒயிட் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. இந்த கேம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அற்புதமான கேம். குகேஷ் வந்து இனிஷியல்ல வந்து அவருடைய சென்டர் பானை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டாக்டிக்கல் வைஸ்ல அவர் எவ்வளவு ஸ்ட்ராங்ன்றதை இந்த கேம்ல மூவ் பை மூவ் அவர் வந்து நம்மளுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாரு. அண்ட் இந்த கேம் வின் பண்ணது மூலியமா குகேஷ் வந்து இந்த டோர்னமெண்ட்ல இப்ப சோல் லீட்ல இருக்காரு 3.5 பாயிண்ட்ஸோட. இந்த கேமை பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்க என்னன்றதை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.